அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா நல்ல தகப்பனே, அப்பா இந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த ஓய்வு நாளிலும் உம்மை ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்தும்படியான கிருபையை உம்முடைய பிள்ளைகளாகிய அடிமைகளுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறேன். அப்பா உடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருடைய பாரங்களும் வேதனைகளும் துக்கங்களும் துயரங்களும் கண்ணீரும் கலக்கங்களும் மறைந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உடைய சமூகத்தில் ஒரு பெருமகிழ்ச்சி இந்த ஓய்வு நாளில் உண்டாகட்டும் என்று செபிக்கிறேன். அப்பா ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆமாப்பா ஆவியானவரே உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்துல கடந்து வரட்டும் என்று செபிக்கிறேன். அப்பா ஓய்வு நாளில் எத்தனையோ அற்புதங்களை செய்த ஆண்டவருடைய வல்லமை இப்பொழுது கடந்து வரட்டும் என்று செபிக்கிறேன். அப்பா எங்கள் ஆவி ஆத்ம சரீரங்களில் போராடுகிற வியாதியின் அடையாளங்கள், பொய் அபிஷேகத்தின் கிரியைகள், பிசாசின் வல்லமைகள், அந்தகாரத்தின் இருளின் அதிகாரங்கள் அப்பா எல்லாவற்றையும் ஆண்டவர் அழித்து போடும்படியாய் செபிக்கிறேன். அப்பா உம்மை நோக்கி கூப்பிடுகிற பொழுதெல்லாம் நீர் சமீபமாயிருக்கிறீர் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பா கடந்த நாளில் கூட ஆண்டவரே நாங்கள் மிகப்பெரிய சாட்சியை கேட்டோமே. அப்பா 18 மணி நேரம் கிணட்டுக்குள்ள இருந்த பிள்ளையை ஆண்டவரே நீர் கூட இருந்து பாதுகாத்திருக்கிறீரே. அப்பா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தண்ணிக்குள்ள எத்தனையோ பாம்புகள் கடித்த போதிலும் அப்பா அந்த பாம்புகளின் விஷம் தண்ணிக்குள்ளே கரைந்து போக செய்திருக்கிற ஆண்டவரே அருமை இரட்சகராகிய இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா கூப்பிடுகிற இடத்துல ஓடி வருகிற தகப்பன் அல்லவோ, நீர் பறந்து காக்கிற பட்சியைப் போல வந்து எங்களை பாதுகாக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் துக்கத்தோடு துயரத்தோடு வேதனையோடு தேவைகளோடு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் யாவருடைய தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்கும்படியாய் செபிக்கிறேன். அப்பா உம்மை நோக்கி பார்த்தவர்கள் எல்லாரும் பிரகாசம் அடைந்தார்கள் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். அப்பா அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. சாத்தான் கொண்டு கிணற்றில் போட்ட போதும் அருமை இரட்சகர் அந்த குழந்தையை தாங்கி இருக்கிற தெய்வம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா என் தேவன் உண்மையாகவே எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நிரூபித்து காண்பித்திருக்கிற தெய்வம். அப்பா ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலும் அப்பா அற்புதங்களை அதிசயங்களை நீர் செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா வெட்கப்பட்டது போல் இருந்தாலும் வெட்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற தேவன் எங்களோடு இருக்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடனோடு இருக்கிற பிள்ளைகள் கடன் சிறையிலிருந்து விடுவிக்கப்படட்டும் என்று செபிக்கிறேன். அப்பா கடனோடு இருந்து கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து ஆவியானவரே சகல கடன் பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் விடுதலையை கொண்டு வரட்டும் என்று செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளை செல்வம் இல்லாத பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய இரக்கம் கடந்து வரட்டும் என்று செபிக்கிறேன். அப்பா உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா கூப்பிடும்போது சகாயம் பண்ணும் கேடகமே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பெறச் செய்கிறவராகிய நான் பெறச் செய்யாமல் இருப்பேனோ, பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று கேட்ட தெய்வம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. இதோ மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிற தெய்வம் ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரே எங்கள் தேவைகள் அப்பா ஆண்டவரே சந்திக்கப்படட்டும் என்று செபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா காத்திருந்து ஆண்டவரே இலை சோர்ந்து போகிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆவியானவரே காத்திருக்குதலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கடந்து வரட்டும் என்று செபிக்கிறேன் ஆண்டவரே. திருமணமாகாத பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய இரக்கம் கடந்து வரட்டும். அப்பா திருமண வாழ்க்கையில் அதிசயத்தை காண செய்யும்படியாய் செபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்குக்கு ஏற்ற துணையை ஆண்டவரே நீர் நியமித்த தெய்வம். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திருமணமாகாத பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை ஏற்ற துணைகளை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தும்படியாய் செபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே நீர் கொடுத்தால் அதில் வேதனை இல்லை ஆண்டவரே. சோதனை இல்லாத
வேதனை இல்லாத ஆண்டவரே, துக்கமில்லாத ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு குடும்ப வாழ்க்கையை பிள்ளைகள் கண்டெத்தும்படியாய் ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறேன் அப்பா. பாடுகளும் துக்கங்களும் உபத்திரவங்களும் சத்துரு கொண்டு வர முயற்சித்தாலும் ஆண்டவரே, நீர் எல்லாவற்றிலிருந்தும் விடுவிக்க வல்லமையுள்ள தேவனப்பா. எல்லா இக்கட்டிலிருந்தும் விடுவிக்கும்படியாய் செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஞானத்தால் நிரப்பும். ஆண்டவரே, பிள்ளைகள் இருக்கிற இடங்களில் நீர் கூட இருந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய சகல பாதுகாப்பையும் கொடுத்து அப்பா, உடைய ஞானத்தையும் உடைய இரக்கத்தையும் உடைய கிருபையும் உடைய வல்லமையும் கொடுத்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று செபிக்கிறேன் அப்பா. பிசாசின் பிடியில் அகப்பட்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு விடுதலை உண்டாகட்டும் என்று செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கல்லறையில் வாழ்ந்து வந்த மனிதன் தன்னை தானே கீறிக்கொண்டும் பிறரை காயப்படுத்தி கொண்டிருந்த மனிதனை ஆண்டவர் தேடி வந்த ஆண்டவரே, அவனுக்கு விடுதலை கொடுத்தீரப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கட்டுகள் எல்லாம் உடைக்கப்பட அதிசயத்தை காண செய்ய நீர் மாத்திரமே சர்வ வல்லவராயிருக்கிறீரப்பா. நீர் சர்வ வல்லவராயிருந்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்யும்படியாய் செபிக்கிறேன். வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலையை கட்டளையிட்டு இந்த நாளில் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, சரீரத்தில் இருக்கிற சோர்வுகள், அசதிகள், பலவீனங்கள், செபிக்க முடியாதபடி இருக்கிற பாடுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுத்து போடுங்கப்பா. ஆண்டவரே, செபிக்க துதிக்க உம்முடைய சமூகத்தில் ஜெயம் எடுக்க அருமை இரட்சகராகி இயேசு எங்களுக்கு பலனை கட்டளையிடுவதற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபை இல்லாமல் நாங்கள் செபிக்க முடியாதப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை இல்லாமல் நாங்கள் நிலை நிற்க முடியாதப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் என் ஆண்டவருடைய சுத்த கிருபையே என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையினால் எங்களை ஸ்திரப்படுத்துவீராக, உம்முடைய கிருபையினால் எங்களை ஸ்திரப்படுத்துவீராக என்று செபிக்கிறேன். ஆண்டவரே ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை காணட்டும் என்று செபிக்கிறேன் அப்பா. உம்மை அறியாத கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்களப்பா. சத்திய தேவன் யார் என்று ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படியான சில ஐக்கியத்தையும் பாக்கியத்தையும் ஆண்டவரே நீர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் அப்பா. குடும்பத்தில் ரட்சிப்பின் சந்தோஷத்தை கண்டுகொள்ளாத பிள்ளைகள் கண்டுகொள்ளவும் ஆண்டவரே, அது நிமித்தம் குடும்பங்கள் இருக்கிற பாடுகளும் உபத்திரவங்களும் விலகி போகவும் என் ஆண்டவர் சகாயம் செய்யும்படியாய் செபிக்கிறேன் அப்பா. நாங்கள் கடந்து செல்லும் பாதையெல்லாம் உன் சமூகம் எங்களுக்கு முன் செல்லட்டும் என்று செபிக்கிறேன் அப்பா. எங்களுக்கு முன்பாக இருக்கிற கோணலானவைகளை செம்மையாக்கி, கரடு முரடானவைகளை சமமாக்கி, பாதைகளை எங்களுக்கு செம்மையாக்கி கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். என் சமூகம் எப்பொழுதும் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய இளைப்பாறுதலை, உம்முடைய சந்தோஷத்தை, உம்முடைய சமாதானத்தை உம்முடைய பிள்ளைகளாகிய அடிமைகளுக்கு தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, எத்தனையோ வேதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் காண்கிற தேவன், எல்லாவற்றிலிருந்தும் விடுவிக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். செய்தி கொடுக்கிற நம்முடைய மகனை மறைத்து நீர் மாத்திரம் வெளிப்படுவதற்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மாமிச கிரியைகள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உலகத்துக்குரிய காரியங்கள் எதுவும் வெளிப்படாதபடிக்கு பரலோகத்தின் தேவனுடைய கரம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஒரு நொடி பொழுது கூட விலகாதபடிக்கு ஆண்டவரே கூடவே இருந்து பாதுகாத்து ஆண்டவரே நீர் மாத்திரம் உடைய வார்த்தைகளை எங்களுக்கு கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன். ஆவியின் ஜீவனமான உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ள கடந்து வரும்போது அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்துங்களில் ஆண்டவரே ஒரு மெய்யான விடுதலை உண்டாகட்டும். உம்முடைய வார்த்தை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் விடுதலையாக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. உம்முடைய சத்திய வார்த்தைகள் எங்களை விடுவிக்கட்டும் என்று செபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. உம்முடைய வார்த்தைகள் அப்பா
அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயங்களை கொண்டு வரட்டும், அற்புதங்களை கொண்டு வரட்டும் அப்பா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த இடத்தை விட்டு இந்த ஆராதனை முடிந்து நாங்கள் கடந்து செல்லும்போது அப்பா, எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தில் ஒரு முழு விடுதலையோடு ஆண்டவரே, முழு அபிஷேகத்தோடு, முழு வல்லமையோடு அப்பா, ஒரு சந்தோஷத்தோடு, ஒரு சமாதானத்தோடு அப்பா இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. சகல துக்கங்களையும் எடுத்து போடும், சகல துயரங்களையும் எடுத்து போடும், சகல கண்ணீரையும் எடுத்து போடும். ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எல்லாவற்றையும் காண்கிற தேவன், எல்லாருடைய இருதயங்களையும் பார்க்கிற தேவன், எல்லாருடைய கண்ணீரையும் துடைத்து மெய்யான சமாதானத்தை கண்டுகொள்ள ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த ஒலிவழி கருவிகள் எல்லாம் கர்த்தருக்கென்று பயன்படட்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. ஆவியானவரே, சத்ரு எந்த விதத்திலும் ஊழியத்துக்கு விரோதமாய் கிரியை செய்யாதபடிக்கு நீர் பாதுகாத்து கொள்ளும். எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்தியும். அதிசயங்களுக்கு மேல் அதிசயத்தை காண செய்யும். உடைய கரத்தில் வறுமையாக்கி அடிமைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பாட துதிக்க உம்முடைய வார்த்தைகளை சொல்ல அடிமையின் நீர் பலப்படுத்தும், சகாயம் செய்யும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஒரு பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். பரிசுத்தர் கூட்ட நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. அந்த பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே வேளையில் ஆடியார் நெஞ்சம் வாரீரோ. ஆரூபியே வேளையில் ஆடியார் நெஞ்சம் வாரீரோ. மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. பொல்லாதார் கூட செய்திடா நற்பீதானாலம் அருள்வார். பொல்லாதோர் கூட செய்திடா நற்பீதானாலம் அருள்வார். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் தேடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே இவ்வேளையில் ஆடியார் நெஞ்சம் வாரீரோ. இவ்வேளையில் ஆடியார் நெஞ்சம் வாரீரோ. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா சுத்தம் யாவும் போக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா சுத்தம் யாவும் போக்குமே. பாவி நீச பாவி நானையா, தேவ இரக்கம் செய்ய மாட்டீரோ. நீச பாவி நானையா, தேவ இரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே இவ்வேளையில் ஆடியார் நெஞ்சம் வாரீரோ. ஆரூபியே இவ்வேளையில்
பரிசுத்தம் கெஞ்சுகின்றேன், மானம் நொந்து மருளுகின்றேன். பரிசுத்தம் கெஞ்சுகின்றேன், பரிசுத்தர் கூட்டம் நடுவில்